வணக்கம், குட் மார்னிங், ஹேப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங். நான் வந்து எமர்சன பத்தி பேசினேன் நேத்து. ஸோ, உங்களுக்கு இன்னைக்கு திரும்பி எமர்சன்லேருந்து ஒரு கோட் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். 1882ல இறந்துட்டாரு அவர். அப்பன்னா இன்னிலேருந்து 140 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவரு. அவர் காந்திய பெருசா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவரு. எமர்சனோட எஸ்ஸேஸ காந்தி நெறைய படிச்சிருக்கிறாரு. காந்தியோட சத்தியாகிரகால எமர்சனுக்கு ஒரு பெரிய ரோல் உண்டு. ஒண்ணு வந்து காந்தி. அது மட்டும் இல்லாம காந்திய இன்ஸ்பயர் பண்ண இன்னொரு ஆள் வந்து டால்ஸ்டாய் அப்படிங்கிறவரு. காந்தியோட ஆசிரமத்து பேரு டால்ஸ்டாய் ஆஷ்ரம் தான். பட் டால்ஸ்டாய பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம். இன்னைக்கு நம்ம எமர்சன பத்தி பேசிட்டு இருக்கோம். எமர்சன பத்தி சொன்னேன். நே எமர்சன் வந்து என்ன பண்ணாருங்கிறத முன்னாடியே சொல்லிட்டேன். நெறைய வாட்டி தனியா வுட்ஸ்ல இருந்தாரு. உலகத்துல இருக்கிற பல ஃபிலாசபி படிச்சிருக்காரு. கீதைய பத்தி படிச்சிருக்கிறாரு. 140 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன ஒண்ண நான் இன்னைக்கு சொல்றேன். உலகம்ங்கிறது கான்ஸ்டன்ட்டா மாறிட்டே இருக்கும். வாட் இஸ் பாப்புலர் டுடே ரொம்ப நாளைக்கு அன்பாப்புலரா இருக்கும். உலகம் நம்மள சுத்தி மாறலாம். ஆனா வாழ்க்கையில ஜெயிச்சவங்க எப்படின்னா, உலகம் மாறும்போது அவங்க பொசிஷன மாத்திக்க மாட்டான். உலகம் என்ன சொன்னாலும் அவன் அவன் பொசிஷன்லயே தான் இருப்பான். என்னைக்கு அவனுக்கு வாய்ப்பு வர வரைக்கும் அவன் பொறுமையா இருக்கணும். அதனால எமர்சன் சொன்னது என்னன்னா, உலகம் எப்படி வேணா போட்டும். உங்களுக்கு ஒரு சித்தாந்தத்துல நம்பிக்கை இருக்கு. உங்களுக்குள்ள ஒண்ணுத்துல நம்பிக்கை இருக்குன்னா, அந்த நம்பிக்கைய நீங்க வச்சிருக்கணுமே தவிர, உலகத்துக்காக உங்க பொசிஷன நீங்க மாத்திக்கூடாதுன்னு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட்டு. நான் உடனே சித்தாந்தம்னோன்னே, நீங்கள்லாம் அரசியல நினச்சுக்கிட்டு நான் இந்த அரசியல வச்சு பேசுறேன்னு நெனைக்காதீங்க. வாழ்க்கையில இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது நான் பெரிய வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு எது மேல ஆசை இருக்கோ, அத நீங்க ஃபாலோ பண்ணணும். அத விட்டுட்டு, எது உங்களுக்கு சொசைட்டி எத பண்ண சொல்றதோ, அத நீங்க பண்ணக்கூடாது. இந்த ஹியூமன் பீயிங்கிறவன் ஒரு ட்ரைபோட மெம்பர். அந்த ட்ரைபில பல ஆயிரம் பேர் இருப்பாங்க. பல கோடி பேர் இருக்காங்க இன்னைக்கு. உங்கள சுத்தி இருக்கிற ட்ரைபு ஒரு 100, 200 பேர் இருப்பாங்க. சம்டைம்ஸ் ட்ரைப் பண்றது தப்புன்னு உங்களுக்கு தோணும். ஆனா, உங்களுக்கு அத சொல்ல தைரியம் இருக்காது. ட்ரைபு முக்காவாசிங்க என்ன சொல்றாங்களோ, "எதுக்குப்பா வம்பு? அதே ரைட்டுன்னு" சொல்லிட்டு போயிடுவீங்க. இத நான் வந்து வெள்ள காக்கா கதைன்னு சொல்லி, அதாவது ரூம்ல 10 பேர் இருக்கும்போது, 9 பேர் கருப்பு காக்கா, வெள்ள காக்கான்னா, 10வது ஆளும் காக்கா, வெள்ளன்னு சொல்லிட்டு போயிடுவான். இது வந்து எப்படின்னா, சொசைட்டி உங்கள்ட்டருந்து என்ன எதிர்பார்க்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சொசைட்டிங்கிறது மாறிட்டே இருக்கும். ஃபேஷனுக்கு ஃபேஷன் மாறிட்டே இருக்கும். சொசைட்டி எதிர்பார்க்கிறதே நீங்க பண்ணீங்கன்னா, நீங்க வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்க மாட்டீங்க. இப்போ நம்ம வந்து ரஜினிகாந்த எடுத்துப்போம் வாழ்க்கையில. ரஜினிகாந்த் வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தார். அவருக்கு வந்து எப்படியோ ஏதோ பண்ணி ஒரு கார்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு. ஸோ அது மாதிரி கண்டக்டர் வேலை அவருக்கு கிடச்சிருச்சு. பெங்களூரில் பப்ளிக் பஸ்ஸில் ஒரு கண்டக்டராக இருந்தார். அவர் இருந்த சிச்சுவேஷனில் யாருமே அந்த வேலையை விட்டு போக மாட்டாங்க. ஆனால் அவரோட பேஷன் ஆக்டிங். எல்லாருக்கும் நடித்து நடித்து காட்டுவார். இப்போ அதுதான் அவர் அவரோட ட்ரூ ஃபிகர். எமர்சன் என்ன சொன்னால், எதுவும் நிஜமோ அதை நம்பி இருக்கணும். உலகம் நம்மளை சுற்றி என்ன பண்ணுறதோ அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அவன் பாடம். உலகத்தை சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாங்க, டேய் இந்த வேலையெல்லாம் விட்றாதடா, இது மாதிரி நல்ல கவர்மெண்ட் உத்தியோகம் யாருக்கும் கிடைக்காது, அந்த காலத்தில் ரிட்டையர் ஆனால் பென்ஷனும் வரும், சூப்பராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னார். அவருக்கு ஒரு டிரைவர் ஃப்ரெண்ட் இருந்தார். அவர் பேர் ஏதோ ராஜாவோ ஏதோ சொல்லுவாங்க, கன்னட பேர். அவர் தான் என்ன சொல்கிறார் ரஜினிகாந்த்கிட்ட, டேய் உலகம் சொல்கிறத கேட்காத, உனக்கு இது நல்லா வருது, நல்லா தான் நீ ஆக்ட் பண்ணுற, மெட்ராஸ் ஆக்டிங் ஸ்கூலில் உனக்கு சீட்டும் கிடச்சிருச்சு, கார்மெண்ட் ஸ்கூலில் நான் காசு தரேன், 4 பேர்கிட்ட காசு வாங்கி தரேன், நீ போய் படி அப்படின்னு சொல்லி அவரை என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. அவர் உலகத்துக்காக அவரை மாற்றிக்கிட்டு கண்டக்டரே ஊதி இருந்தார்னா இன்றைக்கி ரஜினிகாந்த் யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த பஸ் டிரைவரை கேட்டுட்டு மெட்ராஸுக்கு வராரு. மெட்ராஸில் அந்த ஆக்டிங் ஸ்கூலில் இருக்கார். அந்த ஆக்டிங் ஸ்கூலை முடித்தப்புறம் சான்ஸு கேட்டு மெட்ராஸ்லேயே சுற்றிட்டு இருக்கிறார். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாலச்சந்தர் வந்து ஆக்டிங் ஸ்கூலில் பார்த்து பாலச்சந்தர் பின்னை சுற்றினதுனால ஒரு ஒரு படத்தில் வந்து
மெயின் ரோல் இவருக்கு பிளாக் அண்ட் ஒயிட் படம் கமலஹாசனுக்கு மெயின் ரோல். அபூர்வ ராகங்கள்னு நினைக்கிறேன் படம் பேர். அதில் ஒரே ஒரு சீனில் ஸ்ரீவித்யா ஹஸ்பண்ட் மாதிரி கடைசியில் வருவார். அதுதான் ரஜினிகாந்துக்கு கிடச்ச முதல் வாய்ப்பு. அங்கேருந்து படிப்படியாக ஏறி 1980 ஏவிஎம் மிரட்டுக்காலையில் சான்ஸ் கொடுத்தாச்சு தான் அவர் பெரிய ஸ்டார் ஆகிறார். ஒரு 7 வருஷம் கட்டப்பட்டிருப்பார். இந்த 7 வருஷம் கட்டப்பட்டதுனால்தான் அவர் ரஜினிகாந்த். நான் எதுக்கு இந்த கதையை உங்கள்கிட்ட சொன்னேன்னா, எமர்சன்ட்ட போங்க. உங்களுக்கு எது நம்பிக்கையில் இருக்கோ, எது நீங்கள் உண்மையான ஆளோ, அதில் நீங்கள் ஸ்டெடியாக இருங்க. உலகத்துக்காக மாற்றிக்காதீங்க. உலகம் நீ சேஃப்டி ஃபஸ்ட்டுங்கிறதுனால அவர் ஆக்டிங் விட்டுட்டு அன்றைக்கி ஆக்டிங் பின்னாடி வராமல் கண்டக்டர் பின்னாடி போயிருந்தார்னா இன்றைக்கி ரஜினிகாந்த் யாருன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சிவாஜி ராவ் கெய்க்வாடா ஒரு கண்டக்டராக ரிட்டையர் ஆகி போயிருப்பார். பட் அவர் மேலே இருந்த நம்பிக்கையில் அவர் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுனால தான் பெரிய ஆக்டரானார். உங்களுக்கு இன்றைக்கி 50 வருஷம் முடிஞ்சிடுச்சு. அதனால் ரஜினிகாந்தை வச்சு இந்த கதையை சொன்னேன். இதே கதையை என்னால் ரிங்கு சிங்கை வச்சு சொல்ல முடியும். ஒரு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி பாயோட 3ஆவது பையன். அவங்க அப்பாவுக்கு 5 பசங்க, இவன் 3ஆவது பையன். அந்த சிலிண்டர் வைக்கிற கோடவுன்லேயே 2 ரூமில் 7 பேர் இருந்தாங்க. 2 ரூமில் 7 பேர் சிலிண்டரை வைக்கிற கோடவுனில். அவனுக்கு கிரிக்கெட் மேலே இருந்த நம்பிக்கையில் இன்றைக்கி இந்தியாவுக்கு ஆடி இருக்கிறான். குடும்பத்தை பவர்ட்டிலேருந்து கொண்டு வந்துட்டான். பல கோடிகள் சம்பாதிச்சிட்டான். அதனால் எல்லோரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வேலைக்கு போடா, ஏதாவது படிடா, ஏதாவது பண்ணுங்க. அவனுக்கு கிரிக்கெட்டில் மேலே இருந்தது நம்பிக்கை. அதுதான் கான்ஸ்டன்ட். எல்லோரும் ரிங்கு சிங்கும் ரஜினிகாந்தும் ஆக முடியாது. பட் ஒரு அளவுக்கு அது ஒரு பேசிக் லெவலில் தாண்டி வருவீங்க. அதனால் உங்களுக்கு எது நம்பிக்கையோ, எது உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னு தோணுதோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சுற்றி இருக்கிறவங்க கைட் பண்ணுறது பின்னாடி போகாதீங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.